இன்னைக்கு நம்ம ரெட் டேப் மிஸ்ட்ரியில சோழர்களோட பேசப்படாத பல பக்கங்களை தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் சோழர் வம்சத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பல திரைப்படங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, யூடியூப் சேனல்ஸ்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க. சோழரை பத்தி கொஞ்சம் தெளிவா சொன்ன ஃபர்ஸ்ட் படம் 1000ல் ஒருவன் தான். 1000ல் ஒருவன் படத்துல இருக்கிற ரீமாசன் அப்படியே பொன்னியின் செல்வன்ல இருக்கிற நந்தினியை போர்ட்ரை பண்ணோம். ஆனா அங்க நந்தினின்னு பேர் வச்சிருக்க மாட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் போது காந்தார படத்துல கிளைமேக்ஸ் ஷாட்ல ஒரு வயசானவர் வந்து தன்னோட பவர் எல்லாம் இறக்குவார் இல்லையா, இது அப்படியே 1000ல் ஒருவனோட கிளைமேக்ஸ்ல வந்தாலும் அங்கேயும் ஒரு வயசானவர் இதே மாதிரிதான் பவர் கொடுப்பாரு கார்த்திக். சோ இது எல்லாமே தமிழ் படத்தோட ரெஃபரன்ஸ், இது எல்லாமே சோழர்களோட ரெஃபரன்ஸ். இப்படி இருக்கும் போது தமிழ் படங்களை தமிழர்களே ஆதரிக்கிறது இல்ல. ஆனா அதுல இருந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உண்மையா அப்படின்னு நினைக்க தோணும். ஏன்னா 1000ல் ஒருவனோட ஸ்டார்டிங் கார்டுல என்ன போட்டிருக்கோம்னா, இந்த படம் ரியல் லைஃபை பேஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஆனா இது நீங்க கூகுள்ல தேடினீங்கன்னா இந்த படம் ரியல் லைஃப் கிடையாது, எல்லாம் கற்பனையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த படத்துல எது எது உண்மை, சோழர் காலத்துல எது எதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்காத ஒரு சில விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்களுக்கு சிவரஞ்சனி, ரெட் டேப் மிஸ்ட்ரியில இருந்து. ஆயிரத்தில் ஒருவன் படத்துல அந்த மலையவே குடைஞ்சு சோழர்கள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்திருப்பீங்க. அதுல வர ஃபர்ஸ்ட் சீனே ஒரு அம்மனை வந்து நிக்க வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் அது அம்மன் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்திருப்பீங்க. ஆனா அது அம்மன் இல்ல, நிசம்பு அப்படிங்கிற ஒரு தமிழ் தெய்வம். அதாவது நம்ம துர்கை அப்படின்னு இப்ப சொல்றோம். ஆக்சுவலி கொற்றவையும் அந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த படத்தினுள்ள போகும்போது எந்த இடத்துலயுமே நீங்க கொற்றவைய பார்க்கவே முடியாது. சோழனோட வம்சம் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கொற்றவையை தான் ஒரு போர் தெய்வமா வணங்கி அதுக்கப்புறம் தான் போருக்கே போவாங்க. ஆனா 1000ல் ஒருவன் படத்துல பொறுத்த வரைக்கும் கொற்றவைய வணங்கிருக்கவே மாட்டாங்க. அதனாலயோ என்னவோ அவங்களுக்கு போர்ல வெற்றியே கிடைச்சிருக்காது. இது உண்மையாலும் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா கொற்றவை தெய்வத்தை வணங்காம எந்த போருக்கு போனாலும் அந்த போர் நிலைக்காது. அது படத்துல மட்டும் இல்ல, ரியல் லைஃப்லயும் அதே தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 1947 அதற்கு முன்னாடி நாள் நைட்டு நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யார பிரைம் மினிஸ்டர் ஆக்குறது அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டப்ப நேரு தான் வந்தாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல் முறையா ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரு. அவர் கையில ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். இவரு நம்ம நாட்டுக்கு ராஜா மாதிரி நம்ம கூட்டிட்டு வரணும். ஆனா இங்க மன்னர் ஆட்சியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் போயிட்டே இருந்துச்சு. எப்படி இவருக்கு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கறது, எந்த மாதிரி கொடுத்தா மக்கள் கிட்ட நேரு தான் பிரைம் மினிஸ்டர் தெரிய வைக்கிறதுன்னு போன்ற பல சந்தேகங்கள் இருந்துச்சு. அப்பதான் நம்ம ஆள் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி செங்கோல் கொடுங்க. இந்த செங்கோல் கொடுக்குற வழக்கம் நம்ம சோழ வம்சத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதே போல நேருக்கும் செங்கோல் கொடுத்தாங்க. அன்னைக்கு நைட்டே இந்த நியூஸ் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. முதல்ல நார்த் இந்தியால பெருசா தமிழை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா இந்த செங்கோல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்க இருந்து இந்த செங்கோல் கொடுக்குற பழக்கம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் சொல்லணும்னா பல நாட்டுல இன்னும் கூட மன்னர் ஆட்சியில செங்கோல் கொடுக்குற பழக்கம் இருந்துட்டு தான் வருது. எல்லாருக்குமே தெரிஞ்சது சோழர்கள் தமிழகத்தை ஆண்டாங்க. ஆனா தமிழகத்தை தவிர கொஞ்சம் அங்க இங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவாங்க. ஆனா வியட்நாம் வரைக்கும் சோழர்கள் ஆண்டாங்க. இதுல வியட்நாம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு சின்ன கண்ட்ரி, அதுவும் அமெரிக்காவோட கம்பேர் பண்ணும் போது நம்மளால நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி வியட்நாமுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய போர் வந்துச்சு. அப்ப மன்னராட்சி இல்லாத காலம் வியட்நாம் அப்படிங்கிறது ஒரு தனி கண்ட்ரியாவே இருந்தது. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வியட்நாம் சோழர்களோட யுக்தியை எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா சோழர்கள் அங்க ஆட்சி புரிஞ்சனால ஒரு சில புத்தகங்களோ அல்லது ஒரு சில ஓலை சுவடிகளும் மாட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதன் மூலமா போர் யுக்திகளை கையாண்டு அமெரிக்காவை வீழ்த்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இப்ப வரைக்கும் உலா வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா வியட்நாம்ல இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சோழர்கள் வந்து ஆண்டாங்க, ஆனா அதற்காக சோழர்களோட யுக்தியை எடுத்துட்டு போய் சண்டை போடணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற அரசு ஊழியர்கள் இப்ப வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, அங்க நிஜமாவே சோழர்களோட யுக்தி வச்சுதான் இந்த போரை வென்றோம்னு சொல்றாங்க. 1984 எம்ஜிஆரும் இந்திரா காந்தியும் தஞ்சாவூர் கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்தா அடுத்த வருஷத்திலேயே இந்திரா காந்தி இறந்து போறாங்க. அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களும் இறந்து போறாங்க. இதை பார்த்த பல பேரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோவிலுக்கு வந்தாவே ஏதோ ஒரு சாபம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அதன் பிறகு கருணாநிதி அவர்களும் வராங்க. ஆனா கருணாநிதிய பேக் சைட்ல இருந்து தான் கூட்டிட்டு வராங்க. ஏன்னா பேக் சைட்ல இருந்து கூட்டிட்டு வந்தா பெரிய விஷயம் நடக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவர் ஒரு தடவை தான் பேக் சைட் டோர்ல வந்தாரு. அதன் பிறகு அவர் எப்பவுமே சிஎம்மாவே ஆக முடியல. தமிழகத்துல சிஎம்மா அதிக முறை இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் கண்டிப்பா வந்துடுவார். ஆனா
ஆனா அப்படி இருக்கிறப்ப அவர் கடைசியா தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு அடுத்த வருஷமே பாத்தீங்கன்னா சிஎம் ஆக முடியல. இவ்வளவு நேரம் சொன்னது ஆயிரத்தில் ஒருவன் படத்துக்கும் இதுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா கடைசியா சொல்ல போற இந்த பாயிண்ட் தான் நீங்க பயங்கரமா ஆச்சரியமாக போறீங்க. ஆயிரத்தில் ஒருவன் படத்துல அந்த சோழ ஊரை நெருங்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயமா கடந்து கடந்து போகணும். ஒவ்வொரு தடங்களும் அவங்க கடந்து கடந்து போவாங்க. அதுல சர்பம் இருக்கும், கல் இருக்கும், என்னென்னமோ நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அதே மாதிரிதான் எதை வச்சு இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கிறாங்கன்னா, இந்த சோழர்கள் பல நகை, வைரம், வைடூரியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு அடியில தான் சேமிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே மறைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா அதற்கு வழி தெரிஞ்சும் எப்படி உள்ள போறது அப்படின்னு இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராவே இருக்கு. பத்மநாப சுவாமி கோவில்ல எப்படி நம்ம ஒரு கதவை பார்த்தாச்சு, இன்னொரு கதவை பார்க்கறதுக்கு எப்படி மந்திரங்கள் சொல்லணுமோ, அதே போல சோழ வம்சத்துல இருக்கிற ஒரு சில புதையல்களை நீங்க கண்டுபிடிக்கணும்னா அதற்கு உண்டான டிராப்ஸை கடந்தா மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இந்த வீடியோல சோழர்கள் பற்றிய மர்மங்களும் அதன் தெரியாத, விளக்க முடியாத பல விஷயங்களை பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க.